ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஏஐ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டு பயாலஜி எம்சிக்யூ பேப்பரில் 21 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 21வது கேள்வியை பார்ப்போம். மனிதனின் சுவாச பைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது என்று சொல்லி கேட்கிறார். ஓகே, முதலாவது கூற்றை பார்ப்போம். ஒவ்வொரு சுவாசப்பையும் வெளிப்புற உடலத்திற்குரிய புடைச்சமினாலும் உட்புற சுவருக்குரிய புடைச்சமினாலும் சூழப்பட்டுள்ள மாதிரி சொல்றாங்க. ரைட். இப்ப மனிதன் சுவாசப்பையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாசப்பையும் வந்து 2 புடைச்சவால் வந்து சூழப்பட்டிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ரெட் கலர்ல காட்டியிருக்கிறது வந்து அதாவது சுவாசப்பையின் சுவரை ஒட்டி காணப்படுற புடைச்சவை சொல்லுவோம், உடலகத்திற்குரிய புடைச்சவன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சுவாசப்பை காணப்படுற நெஞ்சரை குழியின் சுவரை ஒட்டி காணப்படுற புடைச்சவை சொல்லுவோம், சுவருக்குரிய புடைச்சவன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரிதானே? இந்த 2 புடைச்சவிற்கும் இடையில வந்து பாய் நிறந்த வெளி ஒன்று காணப்பட போகுது. இப்ப இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா வெளிப்புற உடலகத்திற்குரிய புடைச்சவன்னு சொல்றாங்க. அதாவது வெளிப்புறமா காணப்படுற புடைச்சவு தான் சுவருக்குரிய புடைச்சவு. இது வந்து உட்புறமா காணப்படுற புடைச்சவு வந்து உடலகத்திற்குரிய புடைச்சவு. இதுல வந்து மாறி சொல்றாங்க, வெளிப்புற உடலகத்திற்குரிய புடைச்சவுன்னு சொல்லி. ஆகவே முதலாவது கூற்று வந்து பிள்ளையா இருக்குது. அடுத்த பார்ப்போம். வலது சுவாசப்பையை விட இடது சுவாசப்பை வந்து சற்று சிறியதாம். ஏனென்றால் அங்கட உடல்ட நடுக்கோட்டு புறத்துக்கு இடது பக்கமா வந்து இதயத்தின் உச்சி வந்து காணப்படும். இதால வந்து என்னென்றால் இடது சுவாசப்பை வந்து வலதை விட கொஞ்சம் சின்னதாக தான் காணப்பட போகுது. ஆகவே 2வது கூற்று வந்து சரியா இருக்கும். 3வது பார்ப்போம். வலது சுவாசப்பை 2 சோனைகளை கொண்டுள்ளதா? இல்ல. வலது சுவாசப்பை எடுத்தீங்கன்னா அது வந்து 3 சோனைகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி இடது சுவாசப்பை வந்து 2 சோனைகளை கொண்டிருக்கும். ஓகே. 4வது பார்ப்போம். சித்தரைகளில் உள்ள சீதம் உட்சுவாச வழியில் காணப்படும் தூசு துணிக்கைகளை கைப்பற்றுவாம். அவங்களுக்கு சித்தரை ஆக்கப்பட்ட மேலணி வந்து ஒரு எளிய செதில் மேலணி. அது வந்து இந்த தனி களப்படையாலான தட்டையான களங்களை கொண்ட ஒரு மேலணி. சரிதாரு. அதுல வந்து சீதம் வந்து சுரக்கக்கூடிய எந்த இதுவுமே இல்லை. ஆகவே வந்து 4வது கூற்று பிள்ளையா இருக்கு. 5வது கூற்றை பார்ப்போம். சித்திரை மேலணியில் உள்ள பிசிறுகள் மேற்பரப்பு கழிவின் அசைவிற்கு உதவுமா? சித்திரை மேலணி என்ன? அதென்ன தட்டையான களங்களால் ஆக்கப்பட்ட தனி களப்படை மேலணி. அதுல வந்து பிசிறுகள் எதுவுமே காணப்படாது. இதுல பிசிறுகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆகவே 5வது விட வந்து பிள்ளையா இருக்கு. எனவே 21வதுக்கு 2வது விட வந்து பொருத்தமா இருக்கும். 22வது கேள்வியை பார்ப்போம். மனிதனின் சிறுநீரகத்தின் சில கட்டமைப்புக்குரிய பகுதிகளும் சிறுநீர் உருவாக்கத்தின் போது நடைபெறும் சில செயல்முறைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. எல்லா கட்டமைப்புக்குரிய பகுதி செயல்முறை செயல்பாடுகளும் சரியாக உள்ளபடியே தெரிவு செய்க. கேட்டிருக்கான். ஓகே. மனிதன் சிறுநீரகத்தை பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு அண்மை மடைந்த சிறுகுழாய் இருக்கும், ஹென்லைன் இறங்கு தடம் இருக்கும், ஏறு தடம் இருக்கும், சேமை மடைந்த சிறுகுழாய் இருக்கும். அப்ப இதுல வந்து வெவ்வேறு பதார்த்தங்கள் வந்து என்ன ஒன்று சுரக்கப்படும், தேர்வுக்குரிய மீளாத்தஞ்சின் மூலம் திருப்பி மீள பெறப்படும். ஓகே. அண்மை மடைந்த சிறுகுழாயில பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு H+ வந்து உயிர்ப்பாக சுரக்கப்படும், அமோனியா வந்து உயிர்ப்பாக சுரக்கப்படும். திறன் என்ன இதன் உள்ளிடத்துல வந்து இதுகள் ரெண்டும் சேர்ந்து அமோனியம் அயன் உருவாக்கப்படும். அதே மாதிரி HCO3- வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்படும், நீர் வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்படும், K+ வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்படும், Na+ வந்து உயிர்ப்பாக மீளா துரிஞ்சப்படுவதோட Cl- வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்பட போகுது. அடுத்தது நாங்கள் ஹென்லைன் இறங்குதளத்துக்கு வந்தோம் என்றால் நீர் வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்படும். அடுத்து ஹென்லைன் ஏறுபயத்துல வந்து நீர் வந்து மீளா துரிஞ்சப்படாது. என்ன காரணம் என்றால் இந்த ஹென்லைன் ஏறுதடத்தின் மென்சவு வந்து அதாவது மேலணி வந்து நீரை வந்து ஊடுபுக விடாது. ஆகவே இங்க வந்து NaCl மட்டும் உயிர்ப்பாக வந்து மீளா துரிஞ்சப்படும். ரைட். அடுத்து சேமை மடைந்த சிறுகுழாய்க்குள்ள வந்தோம் என்றால் K+ வந்து உயிர்ப்பாக சுரக்கப்படும், H+ வந்து உயிர்ப்பாக சுரக்கப்படும். அதே மாதிரி HCO3- NaCl வந்து உயிர்ப்பாக மீளா துரிஞ்சப்படும். நீர் வந்து மந்தமாக மீளா துரிஞ்சப்படப்படும். சரியா? இப்ப இதுல பார்ப்போம். இதுல வந்து எங்களுக்கு கட்டமைப்புக்குரிய பகுதிகள் தந்திருக்காங்க. அதுல சுரக்கப்படுற மீளா துரிஞ்சப்படுற பதார்த்தங்களை வந்து இந்தியாவில் சைட்ல வந்திருக்காங்க. ரைட். இப்ப அண்மை மடைந்த சிறுகுழாயை பார்ப்போம். இப்ப ஏக்கி பார்த்தோம் என்றால் என்ன அண்மை மடைந்த சிறுகுழாயில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பி சொல்றாங்க K+-னை சுரத்தலாம். K+ சுரத்துல எங்க நடக்குது? அது சேமை மடைந்த சிறுகுழாயில நடக்குது. அண்மை மடைந்ததுல K+ வந்து மீளா துரிஞ்சப்படுது. ஆக வந்து ஏக்கி வந்து பி வந்து வராது. அடுத்தது கியூவை பார்ப்போம். HCO3- மீளா துரிஞ்சல். இங்க வந்து HCO3- மீளா துரிஞ்சல் நடைபெறுது. ஆகவே ஏக்கி வந்து கியூ வரும். வரலாம். அடுத்தது ஆர் நீர் மீளா துரிஞ்சல். அண்மை மடைந்த சிறுகுழாயில வந்து நீர் மீளா துரிஞ்சல் நடைபெறுது. ஆகவே ஏக்கி ஆரண்ட விடையும் வரும். அடுத்தது பி ஹென்லைன் இறங்கு புயத்தை பார்ப்போம். இறங்கு புயத்துல என்ன நீர் மீளா துரிஞ்சல் மட்டும்தான் நடக்குது. ஆகவே PQRல வந்து BQR மட்டும் பொருத்தமா இருக்கும்.
அடுத்து சி, எண்ணெய் தடத்தின் ஏறுபுயம். இதுல என்ன ஏறுபுயத்துல வந்து NaCl உயிர்ப்பான மீளா துஞ்சல் நடக்கும். ஆனா இந்த PQR இதுலயுமே அப்படி இல்ல. ஆகவே சிக்கு எந்த ஒரு தெரிவும் வராது. அடுத்து டியை பார்ப்போம். டி என்ன சேமை மடைந்த சிறுகுழாய். இதுல பி, கே பிளஸ் சுரத்தல். கே பிளஸ் சுரத்தல் உயிர்ப்பாக நடைபெறும். ஆகவே பி வரும். அது மாதிரி அடுத்தது என்ன கியூ, HCO3 மைனஸின் மீளா துறிஞ்சல். HCO3 மைனஸ்ல மீளா துறிஞ்சல் நடைபெறும். ஆகவே கியூவும் வரும். அதே மாதிரி நீள் மீளா துறிஞ்சல் நடைபெறும். ஆறும் வரும். ரைட். இப்ப இதுல பார்த்தோம் என்றால் சிக்கு வந்து எந்த தெரிவுமே இல்லை. அப்ப இதுல இருக்கிற 5 விடையில சிகேயாச்சும் தெரிவோட விட வந்துச்சுல நாங்க அதை தட்டி விடலாம். அப்ப இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா முதலாவதும் 5ஆவதும் 4வது விடயம் வந்து இதுல வராது. எப்படி இனி நாங்க இந்த 3வது 2வது விடையை சரி பார்த்தோம்னா சரி. இதுல பார்த்தீங்கன்னா 3வது விடை இருப்போம். ஏக்கு வந்து கியூ. ஏக்கு கியூ வரும். பிக்கு வந்து ஆர் வரும். சரி. டிக்கு வந்து பி வரும். அப்ப 3வது விட சரியா இருக்கும். 2வது விடையை பார்ப்போம். ஏக்கு வந்து பி. ஏக்கு பி வராது. 2வது விட பிள்ளையா இருக்கும். எனவே 22வது கேள்விக்கு வந்து 3வது விட பொருத்தமா இருக்கும். 23வது கேள்வியை பார்ப்போம். மனிதனின் தன்னாட்சி நரம்பு தொகுதியின் பரிவுக்குரிய பிரிவு நிகழ்த்திருக்காங்க. ஓகே. தன்னாட்சி நரம்பு தொகுதி என்றால் எங்களோட உடல்ல வந்து இருக்கிற அங்கங்கள்ல இச்சையின்றிய செயற்பாடு, அதாவது எங்களால் கட்டுப்படுத்த முடியாத சில செயற்பாடுகளை தூண்டுறது வந்து இந்த தன்னாட்சி நரம்பு தொகுதியா இருக்கு. இந்த தன்னாட்சி நரம்பு தொகுதியில வந்து 2 பிரிவுக்குரிய நரம்பு தொகுதிகள் இருக்கு. ஒன்று வந்து பரிவுக்குரிய பிரிவு, அடுத்தது பரபரிவுக்குரிய பிரிவா இருக்கும். இதுல பரிவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதி என்ன செய்யும் என்றால், இப்ப இந்த உடல் வந்து ஒரு தகைப்புக்குரிய சிச்சுவேஷன்ல இருக்குது, அல்லது எதிர்த்தல் தப்பித்தல் போன்ற செயற்பாடுகள் நம்ம ஈடுபட போறோம் என்றால் அதுக்கேற்ற மாதிரி அங்கங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதற்கான நரம்புக்கான தங்களை பிறப்பிக்கிறது வந்து இந்த பரிவுக்குரிய நரம்பு தொகுதியா இருக்கும். பரபரவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதி என்ன செய்யும் என்றால், இப்ப எங்களோட உடல் வந்து சாந்தமாக ஓய்வுல இருக்கைக்குள்ள அந்த டைம்ல வந்து எங்களோட உடல் அங்கங்கள் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தேவையான நரம்புக்கான தாக்கத்தை வந்து இந்த பரபரவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதிகள் பிறப்பிச்சு கொண்டு இருக்கும். இப்ப இதுல கேட்கிறாங்க, தரப்பட்ட விடைகள்ல எது பரிவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதியால மேற்கொள்ளப்படுற ஒரு செயற்பாடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். முதலாவதை பார்ப்போம். பித்தப்பையை தூண்டும். பித்தப்பை தூண்டுவது இந்த சமிபாடோட சம்பந்தப்பட்டது. இந்த சமிபாடு வந்து சாதாரண மனித உடலில் நடைபெற ஒரு விஷயம். அப்ப அது வந்து பரபரவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதியை பார்த்துக்கொள்ளும். ஆகவே மூலாவது விடையும் வராது. 2வது காப்பம் சரணிகளின் நிமிர்த்துதலை தூண்டும். இப்ப பார்த்தீங்கன்னா எங்களோட ஆண்குறியில வந்து நிமிரிழையங்கள் காணப்படும். இந்த நிமிரிழையங்களை நோக்கி குருதி பாயும் போது ஆண்குறி வந்து நிமிர்த்துதல் வந்து தூண்டப்படும். இப்ப இது எப்ப நடக்கப்படும்? சாதாரணமா ஒரு மனதால உடலால இருந்து தூண்டல் கிடைக்கக்குள்ளதான் இந்த ஆண்குறி நிமிர்த்தல் தூண்டப்படும். இதை தவிர்த்து சாதாரண நிலைமைகளிலும் கூட அவரோட உடல்ல இருக்கிற சுற்றோட்ட தொகுதி வந்து சீரா நடைபெற்றாலும் வந்து ஆண்குறி வந்து நிமிர்த்தல் வந்து தூண்டப்படும். அப்ப அதுவும் என்ன பரபரவுக்குரிய நரம்பு தொகுதி அந்த வேலையும் செய்ய போகுது. அதுவே 2வது வந்து பெறாது. அடுத்தது 3வது சிறுநீர்ப்பை வெறுமையாதலை ஊக்குவிக்கும். இப்ப எங்கட உடல்ல வந்து என்ன பிரசாரண சீராக்கம் நடைபெறுறது வந்து ஒரு சாதாரண செயல்பாடு. இதால என்ன சிறுநீர் உற்பத்தி செய்யப்படும், அல்லது சிறுநீர் வந்து உற்பத்தி செய்யற அளவு வந்து குறையலாம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுநீர் பை வெறுமையாதலை ஊக்குவிக்கின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சிறுநீர் கழித்தலை வந்து ஊக்குவிக்கிறது வந்து ஒரு சாதாரணமா நடைபெற ஒரு செயற்பாடு. ஆகவே 3வது வந்து இதுக்கு வராது. என்றால் அது என்ன அது பரவறிவு செய்யற வேலை. இதுல கேட்டிருக்கிறது வந்து பரிவுக்குரிய தொகுதியை கேட்டிருக்காங்க. அடுத்தது அதிர்நிழலில் மைய விளையத்தை தூண்டுவாங்க. இப்ப நாங்க ஒரு தகைப்புக்குரிய அல்லது எதிர்த்தல் தப்பித்தல் போன்ற சந்தர்ப்பத்துல இருக்கக்குள்ள எங்களோட உடல் அங்கங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில ஹோமோன்கள் வந்து பங்களிப்பு செய்யும். அது எதென்றால் அதிரலிலும் நோர் அதிரலிலும் வரும். இந்த 2 ஹோமோனையும் சுரக்கிறது வந்து அதிரலின் மைய விளையம் இருக்கும். ஆகவே அதிரல் மைய விளையத்துக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்தா மட்டும்தான் அதில் வந்து இந்த ஹோமோன்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே அதை செய்யறது யாரா இருக்கும்? பரிவுக்குரிய நரம்பு தொகுதியா இருக்கு. எனவே 4வது வந்து சரியா இருக்கும். 5வது பார்ப்போம். சுவாச பைகளின் சுவாசப்பை குழாய்களில் சுருக்குமா. இப்ப நாங்க சாதாரண ஓய்வு நிலையில சுவாசிக்கக்குள்ள எங்களோட சுவாசப்பை குழாய் வந்து கொஞ்சம் சுருங்கும். ஏனென்றால் நாங்க அதிகப்படியா காத்த உள்ளெடுக்கக்குள்ள அதிகப்படியான தூசுக்களும் தூசு துணிக்கைகள் வந்து உள்நோக்கி போய் சுவாசப்பையை சென்றடையும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக வந்து நாங்க சாதாரணமா இருந்து சுவாசிக்கக்குள்ள சுவாசப்பை குழாய்கள் வந்து கொஞ்சமா சுருக்கும். இப்ப நாங்க ஓடுறோம், பாயிரம் அந்த மாதிரி ஒரு தகைப்புக்குரிய ஒரு சிச்சுவேஷன்ல சடனா வேலை செய்ய வேண்டிய கிடைக்குள்ள எங்களுக்கு அதிகப்படியான சக்தி வந்து உடலால் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை வந்து ஏற்படும். அப்ப அதால என்ன அதிக அளவான ஆக்சிஜனை நாங்க உள்ளெடுக்க வேண்டி வரும். அதுக்காக என்ன நடக்கும்னா சுவாச பைகள் குழாய்கள் வந்து விரிவடையும் அதிகப்படியான காற்றை உள்ளெடுக்கிறதுக்கு. அப்ப இதுல வந்து சுவாசப்பை குழாய்கள் சுருங்குறது வந்து நார்மலா நடக்கிறது. இது வந்து பரபரவுக்குரிய பிரிவு நரம்பு தொகுதி இதை பார்த்துக்கொண்டு. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா 23வது வந்து 4வது விடையும் சரியா இருக்கும்.
24வது கேள்வியை பார்ப்போம். மனித உட்சவியின் பின்வரும் கட்டமைப்புகள் அகநிணநீரினால் நிரப்பப்பட்டிருக்கின்றன இருக்கிறார். ஓகே. உட்சவில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரைவட்ட கால்வாய்களும், தலைவாயிலும், நத்துச்சூழும் வரும். சரியா? இப்ப நாங்க இதில பார்த்தோம்னா, இது அரைவட்ட கால்வாய்களா இருக்கும். இந்த பகுதி வந்து தலைவாயிலா இருக்கும். இது பின்னுக்கு வாரது வந்து நத்தைச்சூழலா இருக்கு. நத்தைச்சூழல்ல பார்த்தீங்கன்னா 3 கால்வாய்கள் போகும். அதில மேற்புறமா போற கால்வாய் நாங்க தலைவாயில் கால்வாய்ன்னு சொல்லுவோம். கீழால போறது வந்து செவிப்பறை கால்வாயா இருக்கும். இந்த தலைவாயில் கால்வாயின் தொடர்ச்சியா தான் எங்களுக்கு வந்து செவிப்பறை கால்வாயும் இருக்க போகுது. அதே மாரி இந்த 2 கால்வாயும் வந்து சுற்றுநீர் நீரால நிரப்பப்பட்டிருக்கும். இந்த 2 கால்வாய்களையும் வந்து நத்தைச்சுருள் இருக்கிற அந்த 2 கால்வாயையும் பிரிக்கிற ஒரு கான் தான் நத்தைச்சுருள் காணா இருக்கும். இந்த நத்தைச்சுருள் கான் என்னத்தால நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், அகநீரினால் நிரப்பப்பட்டிருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அகநீர் தொடர்ச்சியாக அதாவது நத்தை சுருள் காண்ட தொடர்ச்சியாத்தான் சிறுபையும் இருக்கும், தோட்பையும் இருக்க போகுது. சரியா? அப்ப இதுல என்ன கேட்கிறாங்கன்னா, எக்கட்டமைப்பில் அகநிணநீரினால் நிரப்பப்பட்டிருக்கின்றால், நத்தைச்சுருள் கான் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். அதுல தொடர்ச்சியா வந்து சிறுவை நிரப்பப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தோட்பை நிரப்பப்பட்டிருக்கும். ஆகவே இதுல இந்த விடை சேர்மானங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5வது விடை வந்து பொருத்தமா இருக்கும். 25வது கேள்வியை பார்ப்போம். மனித குருதியின் பிரசாரணச் செறிவு உடல் தொழிலியல் எல்லைகளுக்கு அப்பால் அதிகரிக்கும் போது, ஒரு சீர்திருத்த நிலையை கொண்டு வருவதற்கு பின்வரும் தொடரான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன சொல்லி கேட்கிறாங்க. இப்ப உடல்ல வந்து பிரசாரண செறிவு அதிகரிக்குது என்றால் என்ன? குருதியின் செறிவு வந்து அதிகரிக்குது. அதாவது குருதியில இருக்கிற கரையங்களான உப்புக்கள் என்கின்ற அளவு கூடு என்று சொன்னால், அல்லது குருதியில இருக்கிற நீரின் அளவு வந்து குறைவு என்று சொல்லலாம். இப்ப பிரசாரண செறிவு அதிகரிச்சா என்ன செய்யணும்? குருதிக்கு வந்து நீர் சேர்ற அளவு கூட்டணும். அல்லது குருதியிலிருந்து கரையங்களான உப்புக்கள் அயன்களை வந்து அகற்றத வந்து நாங்க கூட்டணும். சரியானே? சரி. இப்ப இதுல பாருங்க, ஏடிஎச்சை விடுவிக்கலாம். இப்ப பிரசாரண செறிவு அதிகரிக்கக்குள்ள ஏடிஎச்ஆல என்ன செய்யணும்? அதாவது சிறுநீர் எதிர்ப்பெருக்க ஹோமோனால என்ன செய்யணும் என்றால், சிறுநீர் அகத்தின்ற சேமை மடிந்த குழாயில தொழிற்பட்டு நீர் மீளா தொழில் அதிகப்படுத்தேன். சரிதானே? ஏன்? நீர் மீளா தொழில் அதிகரித்து சென்றால் திருப்பி பழைய மாதிரி என்ன? அதிகமான நீர் வந்து குறுகிய சென்றடைஞ்சிருந்தால் பிரசாரண செறிவு வந்து குறையும். பழைய நிலையை வந்து அடையும். ஆகவே ஏடிஎச்சை விடுவிக்கிற அளவு என்னவா இருக்கணும்? கூட போகுது இந்த சந்தர்ப்பத்துல. ஓகே. அடுத்தது. நீரிற்கு சிறுநீரக சிறுகுழாய்களின் உட்புக விடும் தன்மை என்ன மாரி மாறும்னு கேட்கிறாங்க. ரைட். இப்ப என்ன ஏடிஎஸ் தொழிற்படைக்குள்ள சேமை மனித செல்கள் வந்து நீர் மீளா தொழில்ல அளவு வந்து கூட போகுது. இப்ப இதுக்கு வசதியா இந்த சிறுநீரகத்தின் சிறுகுழாய்கள் வந்து நீர்ல ஊடுபுக விடும் தன்மை அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதேவேளை அண்மை மனித சிறுகுழாய், பெண்லைன் இறங்கு தடவை இந்த மாதிரி இடத்துல இந்த நீர் மீளா தொழிஞ்ச போறது வசதியா இருக்கும். ஆகவே இந்த உட்புவிடும் தன்மை வந்து அதிகரிக்க போகுது. அடுத்தது உருவாக்கப்பட்ட சிறுநீரின் அளவு என்ன நடக்கும்னு இருக்கிறார். சரி. இப்ப இந்த சிறுநீரகத்தில் இருக்கிற சிறுநீரக குழாயில இருந்து நீர் மீளா துறைஞ்ச வீதம் கூட கூட எங்களுக்கு என்ன நடக்கும்னா, இறுதியாக வந்து ஒரு செறிவான சிறுநீர் உற்பத்தி செய்யப்படும். அதே மேல என்ன உற்பத்தி செய்யப்படுற சிறுநீரின் அளவு வந்து குறைவா இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு என்ன உடல்ல பிரசாரண செறிவு வந்து கூடைக்குள்ள ஏடிஎச்சை விடுவிக்கிற அளவு வந்து கூட போது. அதே மாதிரி நீரிற்கு சிறுநீரக சிறுகுழாயின் உட்புக விடும் தன்மை வந்து கூட போது. உருவாக்கப்பட்ட சிறுநீரின் அளவு வந்து குறைய போகுது. ஆகவே இந்த விடை சேர்மானத்துல பார்த்தோம்னா 5வது விடை வந்து 25வது கேள்விக்கு பொறுத்த வரைக்கும். 26வது கேள்வியை பார்ப்போம். மனித பெண்களில் இனப்பெருக்க வட்டங்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. சரி. 1வது கூற்றை பார்ப்போம். சூலகத்தில் உள்ள முட்டை சரணி கூட்டத்தின் வளர்ச்சியும் விருத்தியும் மாதவிடாய் அவத்தின் போது மீண்டும் தொடங்கும் இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா கருப்பை வட்டமும் சூலக வட்டமும் இருக்குது. இதுல என்ன சொல்றாங்க? முட்டை சரணி கூட்டத்தின் வளர்ச்சியும் விருத்தியும், அதாவது இந்த புடைப்பு கலங்கண்ட வளர்ச்சியும் விருத்தியும் வந்து மாதவிடாய் அவத்தின் போது நடைபெறும் என்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதவிடாய் அவத்தின் போது இந்த புடைப்பு கலவர்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும் வளர்ச்சி. ஆனால் விருத்தி அடைறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெருக்களவத்தின் சந்தர்ப்பத்தின் போதுதான் இந்த புடைப்பு கலங்கள் எல்லாம் வந்து விருத்தி அடையும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க? மாதவிடாய் அவத்திலே வளர்ச்சியும் விருத்தியும் நடைபெறும் சொல்றாங்க. ஆகவே 1வது கூற்று வந்து பிழையா இருக்கும். ஓகே. அடுத்தது. புடைப்புக்குரிய அவத்தின் போது வளரும் புடைப்பு கலங்களால் ஈஸ்ட்ரடியோல் சுரப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இப்ப இந்த புடைப்புக்கலம் வளர்ச்சி அடையும் போது அது என்ன ஈஸ்ட்ரடியல் ஹோமோன் உற்பத்தி செய்யும். அதனால இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரடியல் ஹோமோன மட்டம் வந்து அதிகரிக்குது. பிறகு சூழ்வளம் நடக்கைக்குள்ள இந்த புடைப்பு கலங்கள் இல்லாம போயிடும். அதனால என்ன ஈஸ்ட்ரடியல் ஹோமோன மட்டத்தில் ஒரு இறக்கம் ஒன்று ஏற்படும். திருப்பி ஈஸ்ட்ரடியோல் ஹோமோனை சுரக்கிறது யார் என்றால் மஞ்சள் சடலமாக இருக்கு. அப்ப அதான் என்ன இந்த ஈஸ்ட்ரடியல் ஹோமோன் மட்டத்தில் ஒரு சின்ன எழுச்சி ஒன்று ஏற்படும் அங்காக. சரியா? அப்ப 2வது கூற்று வந்து சரியா இருக்கு. ஓகே.
எல்எச்சின் சடதியான அதிகரிப்பானது ஒடுக்கட்பிரிவு 2 முன்னவத்தில் நிறுத்தப்பட்ட துணை முட்டை குழியத்தை சூலகத்திலிருந்து விடுவித்தலை தூண்டுதான். ஓகே, இப்ப இதுல பார்த்தோம் என்றால் எல்எச்சின் உற்பத்தி வந்து அதிகரிச்ச உடனே அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சூழ்கொள்ளல் நடைபெறும். சூழ்கொள்ளல் நடக்கைக்குள்ள துணை முட்டை குழியம் வந்து விடுவிக்கப்படும். இந்த துணை முட்டை குழியம் வந்து விடுவிக்கப்படுறதுக்கு முன்ன அது வந்து ஒடுக்கட்பிரிவு 2 முன்னவத்தை இல்ல அணு அவத்தையில வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு முன்னவத்தில் நிறுத்தப்பட்ட துணை முட்டை குழியம் வந்து விடுவிக்கப்படுன்றாங்க. ஆகவே எங்களுக்கு 3வது கூற்று வந்து பிழையா இருக்கும். ரைட். 4வது, சூழ்குழலின் போது விடுவிக்கப்பட்ட சூழுக்கு ஊட்டச்சத்தை வழங்குவதற்காக கருப்பை சுவர் உதிர்வடைதான். இப்ப பாருங்க, சூழ்குழல் நடக்கைக்குள்ள விடுவிக்கப்பட்ட துணை முட்டை குழியம் வந்து அந்த கருப்பை சுவர் வந்து உட்பதிக்க வேண்டும். அப்ப அதுக்காக என்ன, கருப்பை சுவர் நல்லா விருத்தி அடையும். இதுல என்ன சொல்றாங்கன்னா கருப்பை சுவர் உதிர்வடைதல் மாதிரி சொல்றாங்க. ஆகவே 4வது கூற்று பிழையா இருக்கு. 5வது, சுரத்தல் அவத்தையின் போது தோற்றுவிக்கப்படும் மஞ்சள் சடலம் கற்பகாலம் முழுவதும் புரோஸ்டரோனை விடுவிக்கிறார். இதுல என்னென்றால், இப்ப உட்பத்தல் நடைபெற்று, அதாவது கருக்கட்டல் நடைபெற்று சொன்னோம் என்றால், கருக்கட்டல் நடைபெற்ற பிறகு ஒரு 3 மாதத்துக்கு வந்து மஞ்சள் சடலம் தான் எங்களுக்கு புரோஸ்டரோன் ஹோமோன் வந்து உற்பத்தி செய்ய போகுது. அந்த 3 மாதத்துக்கு பிறகு சூழ்வித்த தான் புரோஸ்டரோன் ஹோமோனை வந்து உற்பத்தி செய்ய போகுது. ஆகவே 5வது கூற்று வந்து பிள்ளையா இருக்கும். எனவே 26வது கேள்விக்கு வந்து 2வது விட வந்து பொருத்தமா இருக்கு. 27வது கேள்வி பார்ப்போம். மனித முதிர் மூலவரு மென்சவ்வுகளின் சில தொழில்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. மேலுள்ள தொழிற்பாடுகளும் எது அல்லது எவை கருவுன் பையினால் மேற்கொள்ளப்படுகின்றது அல்லது மேற்கொள்ளப்படுகின்றன சொல்லி கேட்கிறாங்க. சரி, இப்ப முதிர் மூலவரு மென்சவ்னு பாத்தீங்கன்னா மனிதன்ல வந்து என்ன, விந்து மூட்டை கருக்கட்டப்பட்ட உடனே எங்களுக்கு நுகம் உருவாகும். நோத்துல இருந்து முசு உரு, பிறகு என்ன அருமச்சிறப்பை உருவாகும். இந்த அருமச்சிறப்பை வந்து கருப்பைன சுவர்ல உட்பதிக்கைக்குள்ள வந்து அது 4 வகையான மென்சவ் உருவாக போகுது. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து கோரியன், அதுக்கப்புறம் அமினியன், அதுக்கப்புறம் அலந்தோய், அடுத்து கருவுன் பையா இருக்கு. சரியா? இப்ப ஏ கூற்றை பார்ப்போம். சிறுநீர் பை விருத்தியுடன் தொடர்பு பட்டன்னு சொல்லி கேட்கிறான். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அலந்தோய் வந்து அந்த சிறுநீர் பை விருத்தியோட சம்பந்தப்பட்டதா இருக்க போகுது. இது வந்து கருவுன் பையன ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியை காணப்படும். அதே மாதிரி இவர் இன்னொரு தொழிலும் செய்வார். என்னென்னு பாத்தீங்கன்னா, முதிர் மூலவருடைய குருதி உற்பத்தியிலே இவர் பங்களிப்பு செய்வார். சரியானே? அப்ப கருவுன் பயண தொழில் என்று கேட்டால் உங்களுக்கு ஏ கூற்று வராது. அடுத்தது பி, முதல் மூல உயிர்க்கலங்களின் மூலமாகவும். இப்ப முதல் மூல உயிர்க்கலங்கள் மூலமா இருக்கிறது வந்து கருவுன் பை தான். அதோட சேர்த்து இந்த முதிர் மூலவருண்ட ஆரம்ப குருதி உற்பத்தியில பங்கு பெறுவதும் வந்து இந்த கருவுன் பையா தான் இருக்கு. பிறகு போக 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 ஈரல் அந்த தொழிற்பாடம் மேற்கொள்றதால வந்து கருவுன் பை வந்து அந்த தொழிலை செய்யாம விடும். சரியா? ஆகவே வந்து பி கூற்று வந்து சரியா இருக்க போகுது. அடுத்தது சி, தாயின் நெற்புடன துளங்களிலிருந்து முதிர் மூலவரை பாதுகாக்கிறார். இது யார் செய்வார் என்றால் கோரியன் செய்யும். இப்ப அருமச்சிறப்பை வந்து கருப்பை சுவர்ல உட்பதிச்ச உடனே வந்து அந்த முதிர் மூலவு தேர்ந்த போசன ஆக்சிஜனை பெற்றுக்கொள்றதுக்காக வந்து இந்த கோரியன் வந்து மென்சவ் என்ன செய்யும் என்றால் கோரியன் சடமூலையை உருவாக்கும். அப்ப இதுதான் என்ன, முதிர் மூலவருக்கும் தாய்க்கும் இடையில உருவாகிற சூழ்வித்தகத்தின் முளையத்திற்குரிய சூழ்வித்த பகுதியை உருவாக்குறது வந்து இந்த கோரியன் சடமூலையா இருக்கும். அதே சமயத்துல தாயின் நிற்பிடன துறங்கள்ல இருந்து பாதுகாக்கிறது வந்து இந்த கோரியன் தான் இந்த பங்களிப்பு செய்ய போகுது. ஆகவே எங்களுக்கு 27 கேள்விக்கு பி மட்டும் தான் சரியா இருக்கும். எனவே 27 கேள்விக்கு 2வது விட பொருத்தமா இருக்கும். 28வது கேள்வியை பார்ப்போம். மனித முள்ளந்தண்டு கம்பம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. ஓகே, முதலாவது பார்ப்போம். இது தொடராக ஒழுங்கமைக்கப்பட்ட 24 அன்புகளை கொண்டதாகும். இல்ல, இது வந்து 26 அன்புகளை தொடராக இணைக்கப்பட்டதா காணப்படும். இதுல 24 அன்பு தனியானதா காணப்பட்டு அதுக்கப்புறம் என்ன 5 அன்புகளாலான திருவன்பு இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் குயிலடங்கு அன்பு இணைக்கப்பட்டு காணப்படும். அப்ப மொத்தமா என்ன 26 அன்புகள் வந்து எங்களுக்கு தொடராக இணைக்கப்பட்டதா காணப்பட போகுது. அப்ப முதலாவது கூற்று பிழையா இருக்கும். அடுத்தது, ஒவ்வொரு களத்து முள்ளன்பும் இரு பிளவு கொண்ட முள்முனைகளை கொண்டதா. இப்ப கழுத்து ஒரு வகைக்குரிய கழுத்தன்படுத்தீங்கன்னா அதுல முள்முனையில வந்து இரு பிளவு காணப்படும். ஆனால் முதலாவது கழுத்தன்பன் அத்திலசு இதுல வந்து முள்முனையே காணப்படாது. சரியா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு கழுத்து முள்ளன்புலையும் இல்ல. அப்ப அந்த கூற்று பிள்ளையா இருக்கு. அடுத்தது 3வது, இதன் நெஞ்சரை வளைவு முட்புறம் நோக்கி குவிவாளன்னு சொல்றாங்க. ரைட். இப்ப முள்ளந்தண்டு கமத்துற வளைவை பார்த்தீங்கன்னா இதுல முட்புறம் குழிவு எப்படி பார்ப்போம் என்றால், நம்ம இஞ்சாலந்து நோக்கியக்குள்ள முற்பக்கமா இப்படி வர்றதுல குவி வண்டும் உள்பக்கமா இருக்கிறனால குழி வண்டுன்னு சொல்லுவோம். சரிதானே? இதுல 4 வளைவுகள் இருக்கு. ஒண்ணு கழுத்து வளைவு, நெஞ்சரை வளைவு, நாரி வளைவு, திருவன்பு வளைவா இருக்கு. இதுல வந்து
நெஞ்சரை வளைவும் திருவெண்பு வளைவும் வந்து உங்களுக்கு முட்புறம் குழிவா இருக்கும். அதாவது அவதான் என்ன முதலான வளைவா இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்து வளைவும் நாரி வளைவும் வந்து முட்புறம் குவிவா இருக்கும். இதுகள் வந்து துணையான வளைவா இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா நெஞ்சரை வளைவு முட்புறம் நோக்கி குவிவானதான் இல்ல. அது முட்புறம் நோக்கி பார்க்கக்குள்ள குழிவா இருக்கு. சரியா? அப்ப மூன்றாவது வந்து பிள்ளையா இருக்கும். 4வது நாரி முள்ளந்தண்டுவின் ஒவ்வொரு குறுக்கு மூலையும் முள்ளன்பு நாடி செல்லும் பாதைக்குரிய குடையத்தை கொண்டுள்ளதாம். நாடி முள்ளந்தண்டு எடுத்தீங்கன்றால் அதுல மையத்திலான ஒரு முள்ளன்பு குடையும் இருக்கு. எங்களுக்கு கழுத்து முள்ளன்புல தான் அதன் ஒவ்வொரு குறுக்கு மூலையிலேயும் வந்து முள்ளன்பு நாடி சேர்க்கைக்காக குடையும் காணப்படும் போது நாரி முள்ளந்தண்டன் விட குறுக்கு மூலையில வந்து குடையங்கள் காணப்படாது. அவை 4வது கூற்று பிள்ளையா இருக்கு. அடுத்தது திருவெண்பு ஆனது ஒவ்வொரு பக்கத்திலும் நரம்புகள் செல்வதற்கான ஒரு தொடரான கூடைகளை கொண்டுள்ளது. திருவெண்பு 5 அங்குலர் ஆக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லயும் திருவெண்புல ஒவ்வொரு சைட்லயும் வந்து 4 முள்ளன்பு முள்ளன்பு நாடி போர்த்துக்குரிய குடையங்கள் காணப்படும். சரியா? ஆகவே 5வது கூற்று வந்து சரியா இருக்கு. எனவே 28வதுக்கு 5வது விட பொருத்தமா இருக்கும். 29வது கேள்வியை பார்ப்போம். மனித அவயவன்கூட்டில் முதலாவது பார்ப்போம். புயவென்பின் தலையானது சிறுசாவையுடன் பந்து கிண்ட மூட்டை உருவாக்கி பரந்துபட்ட வீச்சில் அசைவுகளை அனுமதிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. புயன்மிட தலை வந்து உண்மையா தோள்பட்டையோட எங்களுக்கு பந்து கிண்ட மூட்டை உருவாக்கும். இதுல சொல்றாங்க சிறுசாவியோட வந்து மூட்டை உருவாக்குற மாதிரி சொல்றாங்க. வாய் வந்து இந்த முதலாவது வந்து பிள்ளையா இருக்கு. 2வது ஆரை அரந்தி என்புகள் புயன்பின் சேமை முனையில் எளிய பொருந்து பரப்புடன் பொருந்தி முழங்கை மூட்டை உருவாக்கும். இப்ப முழங்கை மூட்டை உருவாக்குறதுக்கு வந்து அந்த புயன்பின் சேமை முனையில் வந்து 2 பொருந்து பரப்பு இருக்கு. அதனால இந்த ஆரை மரந்தையும் வந்து மூட்டு கொண்டு எங்களுக்கு முழங்கை மூட்டு உருவாகுது. இதுல சொல்றாங்க எளிய பொருந்து பரப்புடன் பொருந்தின்னு சொல்லி எங்களுக்கு அதை 2 பொருந்து பரப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே 2வது கூற்று வந்து பிள்ளையா இருக்கு. 3வது பெருவிரலின் அடியிலுள்ள முதலாவது அணுமணிக்கட்டு என்புக்கும் மணிக்கட்டு என்புக்கும் இடையே மூட்டு என்புக்கும் இடையே இருக்கிற மூட்டு வந்து வலுப்படியா அனுமதிக்கிறான். இதுல பாருங்க உங்களுக்கு இந்த 8 வந்து என்ன மணிக்கட்டு என்பா இருக்கும். இது வந்து எங்களுக்கு அணுமணிக்கட்டு என்பா இருக்க போகுது. சரியா? இப்ப இதுல வந்து என்னென்றால் இந்த பெருவிரல்ல இருக்கிற அணுமணிக்கட்டென்பும் மணிக்கட்டென்பும் அந்த மூட்டு கொள்றதால பெருவிரலுக்கு வந்து எதிரடையும் தன்மை தான் வருது. சரி, அதாவது பெருவிரலால மற்ற ஏனைய விரல்கள் வந்து தொடக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இதனால இந்த பெருவிரண்ட அடியில இருக்கிற மணிக்கட்டென்புக்கும் பெருவிரண்ட அணுமணிக்கட்டென்புக்கும் இடையே வந்து மூட்டு உருவாகிறதால வந்து அதால வந்து மற்ற ஏனைய வீரர்களை வந்து தொடக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்க எதிரடையின் தன்மைன்னு சொல்லுவோம். இதால என்ன நுட்பப்படிதான் பெருவலுக்கு கிடைக்குது. சரியா? இதுல வந்து வலுப்பிடின்னு சொல்றாங்க. வலுப்பிடி ஏன் வருதென்றால் இப்ப இருக்கிற அணுமணிக்கட்டன் படுத்திகள் இந்த அணுமணிக்கட்டன்புக்கும் விரலன்புக்கும் இடையில இருக்கிற மூட்டு தானங்களுக்கு வலுப்பிடியை வந்து ஏற்படுத்துது. சரியா? இவங்க என்ன சொல்றாங்கண்டா நுட்பப்பிடி ஏன் ஏற்படுறதுக்கான ரீசனை சொல்லிட்டு அந்த ரீசன் வந்து வலுப்பிடிக்கு காரணப்படும் மாதிரி சொல்றாங்க. ஆகவே வந்து 3வது கூற்று பிள்ளையா இருக்கு. 4வது நிற்கும் போது உடல் நிறையை தாங்குவதற்கு இடுப்பு மூட்டு ஆழமானதாகவும் பலமானதாக காணப்படுது. அதாவது எங்களோட தொடையன்பு வந்து இடுப்பென்போட வந்து ஆழமான பலமான பந்து கிண்ண மூட்டு உருவாக்கும். இதால என்ன நாங்கள் நிற்கும் போதும் உடல் நிறையை தாங்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் 4வது சரி. 5வது தொடையன்பினாலும் கணைக்கால் உள்ளன்பினாலும் உருவான முழங்கால் மூட்டு சுழற்சி அசைவை அனுமதிக்கிறார். இப்ப எங்கட முழங்காலால வந்து நீட்டல் மடித்தல் சுழற்சி போன்ற அசைவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல சுழற்சி அசைவை ஏற்படுத்துக்கான மெயின் காரணம் வந்து இந்த தொடையன்புக்கும் கணைக்கால் உள்ளன்புக்கும் இடையில வந்து மூட்டுச்சில் இருக்குது. சரியா? அப்ப இந்த மூட்டுச்சில் தொடையன்பு அதுக்கப்புறம் கணைக்கால் உள்ளன்புல சேர்ந்து உருவான முழங்கால் மூட்டால சேர்ந்து உருவாகி முழங்கால் மூட்டு இருக்கிறதால தான் உங்களோட முழங்காலால வந்து சுழற்சி அசைவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா தொடையன்களும் கணைக்கால் மாத்திரம் சொல்றாங்க. இதுல மூட்டுச்சில்ல வந்து மென்ஷன் பண்ணல. ஆகவே 5வது கூற்று வந்து பிள்ளையாரு. எனவே இந்த 29வது கேள்விக்கு வந்து 4வது விட பொருத்தமா இருக்கும். 30வது கேள்வியை பார்ப்போம். ஹர்டி வெயின்பர்க் சமநிலையில் உள்ள பட்டாணி தாவர குடித்தொகையில் பூவின் சிவப்பு நிறத்திற்குரிய எதிருருவானது வெள்ளை நிறத்திற்குரிய எதிருருவின் ஆட்சியானது. இந்த குடித்தொகையில் பின்னடைவான எதிர்ப்பு மீடுரன் சைவரசம் 3ஆக இருந்தால் பல்லிர நுக தாவரங்களின் பிறப்புரிமை அமைப்பு மீடுரன் சொல்லி கேட்கிறாங்க. சரி, இவங்க இதுல ஒரு பட்டாணி தாவர குடித்தொகை எடுத்திருக்காங்க. அந்த குடித்தொகை வந்து என்ன
ஹெரடி-வெய்ன்ரைட் சமநிலை விதியை வந்து எங்களால வந்து அப்ளை பண்ணக்கூடிய வேற இருக்கா. சரி. இஞ்சாவது பார்த்தீங்கன்னா, சிவப்பு பூ வந்து வெள்ளைப்பூக்கு ஆட்சியா இருக்கிறதோட, எங்களுக்கு தரவு தாராங்க. இந்த குடித்தொகையில் பின்னடைவான எதிருரு மீடுதல் 0.3. அதாவது பின்னடைவுண்டா என்ன? வெள்ளைப்பூக்கள். இந்த வெள்ளைப்பூக்களுக்கான எதிருருக்கள் நிகழ்தகவு, அதாவது மீடுதல் பந்தங்களுக்கு 0.3 வரை சொல்றாங்க. ஆகவே என்ன? Q சமன் 0.3 இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த நிகழ்தகவு வந்தால் என்ன? அப்ப Pன்னு எங்களை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்க 1லேருந்து கணிச்சோம் என்றால் எங்களுக்கு அது ஆட்சியான பூ, அதாவது சிவப்பு பூக்கான எதிருருக்கள் நிகழ்தகவு அல்லது மீடுதல் மந்தங்களுக்கு 0.3 இருக்கும். இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, பல்லிருணுக தாவரங்களின் பிறப்புரிமை அமைப்பு மீடுதலை கேட்கிறாங்க. இப்ப ஹெரடி-வெயின்பெர்க்ல சமநிலை தத்துவத்துக்கு இணங்க அவங்க டெவலப் பண்ண சமன்பாட்டில் வந்து 2pq வந்து எங்களுக்கு வந்து பல்லிரணுக நிலை, அதாவது இதரணுக நிலையில இருக்கிற அந்த பூக்களோட எதிர்வுக்களோட மீடுதலை வந்து எங்களுக்கு தரப்போகுது. எதிர்வுக்கள மீடுதலோட பிறப்புரிமை அமைப்பு மீடுதலை வந்து எங்களுக்கு தரப்போகுது. இப்ப இதுல பார்த்தோம் என்றால் உங்களுக்கு 2pq நாங்க பிரதியிட்டோம் என்றால் Pக்கு பதிலாக நாங்க 0.7 Qக்கு பதிலாக வந்து 0.3 போட்டோம் என்றால் எங்களுக்கு இந்த இதரணுக நிலையில காணப்படுற தாவரங்கள்ல வந்து மீடுதல் கிடைக்கும். பிறப்புரிமை அமைப்பு மீடுதல்கள் கிடைக்கும். ஆகவே 30வது கேள்விக்கு வந்து 0.42 விட வரும். எனவே 30க்கு 3வது விட வந்து பொருத்தமா இருக்கும். இதுவரைக்கும் நாங்க 21 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தான் பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பார்க்கறதுக்காக EIA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.